அல்லேலூயா. எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதுமே நித்திய பேரின்பம் இருக்கிறது. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். அவர் ஆணையிட்டபடி அவர் நமக்கு செய்ய வல்லவராய் அவர் காணப்படுகிறார். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம். நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அசைவாடுதலை நாம் உணர்ந்து கொள்வோம். அவருடைய தொடுதல் இல்லாமல் நாம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டது போல நாமும் கூட அவரை உறுதியாக இந்த நேரத்தில் நாம் பற்றி கொள்வோம். நமக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காமல் ஒருவேளை இருக்கலாம், நாம் விரும்பினதும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஒன்றை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் அவரை பற்றி கொள்வோம். ரூத்தை போல அவரை பற்றி கொள்வோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய அசைவாடுதல் பிரசன்னத்திற்காக, பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அவர் நம்மை அவருடைய வாசஸ்தலத்திற்கு சந்நிதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எழுந்து நிற்க முடிந்தவர்கள் தயவுசெய்து எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். இந்த பாடல் இவ்வாறாக சொல்கிறது, போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் என்று. அவர் என்னதான் செய்தார்? புண்ணியநாதர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் உள்வாங்கினவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம், சந்தோஷமாக பாடுவோம். முதலாவதாக 3 காரியங்களை நமக்கு இந்த பாடல் சொல்லுகிறது. முதலாவதாக அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், பரம மேய்ப்பனாக இருக்கிறார் என்று முதல் வரிகள் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன். இரண்டாவதாக அவர் நமக்காக நம்முடைய சாபங்களுக்காக பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இரட்சகராக மீட்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார், நான் பலத்தோடும் சுகத்தோடும் வாழ்வேன். மூன்றாவதாக அவர் நமக்காக அவர் ராஜாதி ராஜனாக திரும்ப வர இருக்கிறார். அன்றைக்கு பரமேறினவர் திரும்பவும் ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தராக திரும்பவும் நம் மத்தியிலே வருவார் என்று வாக்களித்துள்ளார். ஆகவே நாம் சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் என் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார், நான் சந்தோஷமாக அவரை எதிர்கொள்வேன். ஆமேன். நாம் சேர்ந்து இந்த 3 காரியங்களை நாம் உள்வாங்கினவர்களாக நாம் அவரை துதித்து பாடுவோம். மேய்ப்பராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமேன். போற்றும் புண்ணிய
ஹல்லேலூயா. அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய நாமங்களை சொல்லி அவர் நாமத்தின் அர்த்தங்களை புரிந்தவர்களாக நாம் அவரை ஆராதிப்போம். அவர் நமக்கு யெகோவா ஈரேயாக இருக்கிறார். பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே என்பதற்கு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்னது? சுகம் தரும் தெய்வமாக இருக்கிறார். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறவர். 2வது ஸ்டான்ஸா போடுங்க சிஸ்டர். யெகோவா ஏலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனாக இருக்கிறார். நம்மளோடு நம்ம சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவனாக நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் நாமத்திற்கு ஒவ்வொரு நாமத்திற்கும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லி நாம் பாடும்போது, அவரை துதிக்கும் போது நமக்கு சுகம் கொடுக்கிறவராக, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நோக்கத்திற்காக அதை கூட்டி வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்முடைய வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கும் நேரத்திலே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆகவே அவரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை பாராட்டி போற்றி நாம் பாடுவோம். மாத்திரம் போதும் எனக்கு.
சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே உவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு தடவை எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கினவர்களாக நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் போதும் அப்பா என்று நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுத்து இந்த கடைசி ஸ்டான்ஸாவை நாம் பாடுவோம். இயேசுவே நீரே என் ஆத்தும நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உண்மையே தந்து அந்த அன்பிற்காக நீர் மாத்திரம் போதும் ஐயா, நீர் மாத்திரம் போதும் அப்பா என்று சொல்லி அப்பா பிதாவே என்று கொடுத்த அந்த புத்திர சுவியாத்தின் ஆவியை பெற்றவர்களாக நாம் நீர் மாத்திரம் போதும் என்று நாம் பாடுவோம். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே உவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென், ஆமென். அவர் மாத்திரம் போதும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 138:8
தாவீது ராஜா இவ்வாறாக சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். முடிந்தது என்று அவர் அங்கே கூக்குரல் இட்டபோது நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். என்ன செய்து முடித்தார்? பாவ சாபங்களை நீக்கினார். நமக்காக நம்மளுடைய ரோகங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தன் மீது எடுத்து அவர் நமக்காக சிலுவையிலே மாண்டார். ஹல்லேலூயா. சுகம் கொடுக்கிறவர்களாக இருந்தார். நமக்கு சுகத்தை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். கடைசியாக அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவர் என்ன செய்து முடித்தார் என்றால், அந்த பிளவு ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை முறித்து அவருடைய பிள்ளைகளாக, சொந்த குமாரராக, குமார்த்திகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உள்வாங்கினவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் இரத்தம் சிந்தியே மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிந்தியே மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே சுனாக்கியாமே குபிதாயன் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, இல்லையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சுனாக்கியாமே குபிதாயன் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, இல்லையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா.
மேல் ஜெயம் பெற்றேன். பாடுவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மறவேனே அவர் செய்த நன்மைகள் துதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு இரத்தத்தினால், சுகமடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். ஆமென். முற்றிலும் ஜெயம் பெற்றவர்கள், மோர் than conquerors. நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். தோல்வி நமக்கு இல்லை, எப்பொழுதும் வெற்றி. வெற்றி கிடைக்கும் வரை கர்த்தர் நம்மளை தாங்கி நடத்துவார். அவரிடம் நம்மளை ஒப்படைப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். கர்த்தர் ஒருவருக்கே துதி மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே நாம் ஒரு தலைப்பை தொடங்கினோம். அந்த தலைப்பு என்னவென்றால், மன அழுத்தத்திற்கான காரணங்கள், மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான சில ஆலோசனைகள். மன அழுத்தம், வாழ்க்கையில் மன அழுத்தம் என்பது இயல்பான ஒரு காரியம் என்பதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல நிலைகளிலே, பல இடங்களில், பல சூழ்நிலைகளில் கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். இரத்த அழுத்தம் மாதிரி அது மன அழுத்தம். அதை முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மன அழுத்தம் இல்லாத மனிதனே கிடையாது. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் பாரங்கள், சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அது வாழ்க்கையினுடைய இன்றியமையாத பகுதி என்பதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஃப் யூ reconcile with the fact that depression is part of life, அங்கேயே நீங்கள் பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடுது. அடுத்தது, கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது என்ன எல்லாம் செய்ய முடியும், என்ன பலன் நமக்கு இருக்கிறது, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கலங்கி தவித்து திகைக்காத, உன் பாரங்களை எல்லாம் என் மேலே கொண்டு வந்து வைத்து விடு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன் மீது நான் கவனம் உள்ளவராக இருக்கிறேன் சொல்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையை நம்ம நம்பணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் விசுவாசம் என்பது நமக்குள் மேலோங்க வேண்டும். உலகத்தார் பேசுகிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. உலகத்தார் யோசிக்கிற எண்ணங்களை யோசிக்கக்கூடாது. உலகத்தார் செய்ய நினைக்கிற காரியங்களை நினைக்கக்கூடாது. நான் ஆங்கில ஆராதனையில் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி எலியா
அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவனுடைய தாசர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வாழ்க்கையில் எப்படி மன சஞ்சலத்துக்குள்ளேயும் மன அழுத்தத்துக்குள்ளேயும் கடந்து போனார் என்பதை நம்ம தெளிவாக நாங்கள் பார்த்தோம். அப்புறம் தாவீது ராஜா, ஒரு ராஜா, அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். சில நேரத்தில் அவராலேயே அவருக்கு பிரச்சனை, சில நேரத்தில் மற்றவர்களால் பிரச்சனை, எதிராளிகளால் பிரச்சனை. ஸோ நிறைய நேரத்தில் நமக்கு மன அழுத்தம் வருவதற்கு யார் காரணம்னா நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தான் காரணம். அவர் சாய்ஸஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அவர் டிப்ரெஷன். நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போது சில நேரத்தில் சிலரை விரும்புவாங்க, கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. சிலர் சொல்லுவாங்க வேண்டான்னுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க, ஆண்டவரிடத்திலும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அவங்க தைரியமாக என்ன பண்ணுவாங்கனாக்கா போய் திருமணம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு பிறகு வாழ்க்கையில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அவர்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது, பழி யார் மேலேயும் போட முடியாது. நான் எதனால் கஷ்டப்படுறேன்னா என்னுடைய தெரிந்து கொள்ளுதலினாலே நான் கஷ்டப்படுறேன். ஐ எம் சஃபரிங் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் மை சாய்ஸஸ். நான் தெரிந்து கொண்ட காரியத்தினால நான் சஃபர் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படி தேவனுடைய தாசர்கள் கூட சில காரியத்தில் தவறு பண்ணதுனால அவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போயிருக்கிறாங்க. அப்புறம் சகோதரி அன்னாளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் இருந்தது, சஞ்சலம், நிந்தை, அவமானம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க யார்கிட்டையும் அதை பற்றி பேசலை. நேராக தேவாலயத்துக்கு போனாங்க, ஆண்டவர்கிட்ட மனசை கொட்டினாங்க. அந்த ஆசாரியன் கூட சரியாக புரிஞ்சிக்கல. ஆசாரியன் பலிபீடத்துக்கு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துருந்தா அந்த அம்மா துக்கத்தில் அழுகிறவங்கன்றது புரிந்திருப்பார். அவர் வாசலில் சேரை போட்டு உட்காந்து ரோட்டை பார்த்துட்டு இருந்தார். அவனால் அந்த அம்மாவை சரியாக புரிஞ்சு கொள்ள முடியலை. ஆனால் அவர் சரியாக புரிந்து கொண்ட போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய மன வாஞ்சியை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டு போனாங்க. சாதாரணமான குழந்தை பிறக்கலை, ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். இப்போது சஞ்சலத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஊற்றுகிற ஒரு சகோதரியை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு கர்த்தர் வெற்றியை தந்தார். அப்புறம் நம்ம யாரை பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறார். மனுஷகுமாரனாய் அவருக்கு வரப்போகிற அந்த பெரிய கொடிய ஒரு ஆக்கினையை அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அது அவருக்கு தாங்க முடியல. ஆண்டவர்கிட்ட கதறி ஜெபிக்கிறார். ஆனால் உங்கள் நிமித்தமும் என் நிமித்தமும் ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கலை. அவர் அதனோடைய கடந்து போய் அதை முடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் கூட வேறு யார்கிட்டையும் அதை பற்றி பேசலை. அவர் பிதாவின் இடத்துல தான் கண்ணீர் விட்டு கதறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எதுவாக இருந்தாலும் யார்கிட்டையும் போய் பேசக்கூடாது. பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சரியான முறையில் ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடும்போது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 77வது சங்கீதத்தில் இருக்கிற சில சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 77வது அதிகாரம். இது ஒரு ஆசாபின் சங்கீதம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஏதோ ஒரு வேதனையில், துன்பத்தில், எதிர்ப்பில் அவர் கடந்து போகிறார். நிறைய மனசில் பாரங்கள், வேதனைகள், தலை தூக்க கூட அவருக்கு பிடிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் என்னென்ன காரியங்கள் அவருடைய மனசில் வருகிறது, என்னென்ன தீர்மானங்களை அவர் கடைசியில் ஏறெடுக்கிறார், எல்லாத்தையும் நம்ம சுருக்கமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, மன அழுத்தம் என்பது, மன சஞ்சலம் என்பது ஒரு மனிதனை பல விதங்களிலே பாதிக்கிறது. பல விதங்களில் பாதிக்குது. மனதை பாதிக்கிறது, சிந்தையை பாதிக்குது, இருதயத்தை பாதிக்குது, ஆவியை பாதிக்குது, ஆத்மாவை பாதிக்குது, சரீரத்தை பாதிக்குது. அப்படிப்பட்ட நேரம் வரும்போது, துன்பம் வரும்போதெல்லாம், துக்கம் வரும்போதெல்லாம் நம்ம சாப்பிட விரும்ப மாட்டோம். சாப்பிடலைன்னா உடம்பு பலவீனமாகுது. உடம்பு பலவீனமானா மன பலவீனமாகுது. ஒன்று இப்படியே பலவீனப்படுத்தி வாழ்ந்தால் எப்படி? வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அதை ஒரு முழுமையாக நம்ம வாழணும் இல்லையா, நிறைவாக வாழணும் இல்லையா, ஆசீர்வாதமாக வாழணும் இல்லையா. இப்போ எலியாவினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவர் துக்கத்துக்குள்ளே, அந்த துன்பத்துக்குள்ளே கடந்து போகும்போது சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவர் ஜெபிக்கிறார். போதும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல.
அது சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சாக வேண்டும் என்று கோரி, அப்படி தான் பைபிள் சொல்லுது, சாக வேண்டும் என்று கோரி. அப்போ தேவன் செய்த காரியம் என்ன? உடனடியாக ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் போய் அவரை எழுப்பி, நீ என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியே, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா, அப்படியெல்லாம் எதுவுமே பேசலை. கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? அந்த தூதன் போய் அவரை தட்டி எழுப்பி, எழும்பு போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு, எலும்பு போஜனம் பண்ணு. அதை தான் சொல்கிறாரு, எலும்பி போஜனம் பண்ணு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு. 2 முறை சாப்பாடு கொடுக்குறாரு, எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த பலத்தினாலே ஹோரேப் என்னும் அந்த பர்வதம் வரைக்கும் ஒரு இரவு பகல் 40 நாள் நடந்து போகிற பலத்தை கட்டளையிடுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவது என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம இந்த மனசில் சஞ்சலம் வந்த உடனே சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவாக இருந்தாலும் நீ முதல் சாப்பிடு, எழும்பி சாப்பிடு. என் வாழ்க்கையில் நான் அப்படி தான். இது என்றைக்கு இந்த முதல் முறை இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது இந்த மாதிரி துன்பம் வந்துச்சா, ஏதாவது மன அழுத்தம் வந்துச்சான்னா நல்லா போய் ஒரு பிரியாணி உட்காந்து சாப்பிடுவேன். சரி, அப்புறம் ஓகே, கொஞ்சம் மனசு பெலன் ஆகிடும், சரீரம் பெலன் ஆகிடும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா 2வது தடவையும் எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. அப்போ 2வது தடவை திருப்பி நைட்டு போய் உட்காந்து நல்லா எனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி நான் சாப்பிடுவேன். அதுலேயே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்புறம் நல்லா தூக்கம் வரும். தூக்கி எழுந்துச்சி காலையில் எழும்பும்போது கண்டிப்பாக ஏதாவது கர்த்தருடைய ஒரு ஆலோசனை அந்த பிரச்சனைக்கு நமக்கு இருக்கும். ஏனென்றால் அவர் 24 மணி நேரமும் கண்ணுறங்காமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நம்புகிறோம் இல்லைங்களா? 24 மணி நேரம் அவர் நம்மை கண்ணுறங்காமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பரம தகப்பன் என்று சொன்னால், நம்முடைய போராட்டங்களில், பிரச்சனைகளில், நெருக்கங்களில், கஷ்டங்களில், துன்பங்களில், அவமானங்களில், நிந்தைகளை, ஏமாற்றங்கள், தோல்விகளில் பங்கு கொள்ளாமல் போவாரா? அவர் பங்கு கொள்ளாமல் போக மாட்டார். அவர் கூட இருப்பார், கண்டிப்பாக ஆலோசனை கொடுப்பார். அவர் மீது சார்ந்திருந்தால் அந்த ஆலோசனை வெளிப்படும். ஆனால் மனுஷர் மேலே சார்ந்திருந்தீங்கன்னா 1008 தேவையில்லாத காரியம் வெளிப்படும். இல்லை, யோபுடைய நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்தின மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க உங்களை குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணு, அதனால தான் உனக்கு வேணும், அனுபவி. இது நமக்கு தேவையா? நமக்கு இப்போ வேணும் என்ன தெரியுமா? நமக்கு விடுதலை வேணும். இதிலேருந்து, இந்த போராட்டத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு ஆறுதல் வேணும்னு சொல்லும்போது மனிதர்கள் விரல் காட்டுதல் சொல்ற, நிபச்சொல், விரல் காட்டுதல், இதெல்லாம் இருக்கும். நீ பண்ணல, அதனால தான், உன் சாய்ஸ் தானே, படு நல்லா அப்படின்னா இன்னும் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அவங்க கூட கோபம் வரும், உறவுகள் எல்லாம் பாதிக்கும். அருமையான தேவஜனமே, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 77வது சங்கீதம் 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், வைராக்கியமாக சேர்ந்து சத்தமாக வாசிங்க, என்னோட சேர்ந்து வாசிங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை கேட்டு செவி கொடுக்கிற ஒரு பரம தகப்பன் நமக்காக இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்ம மனுஷரை தான் அதிகமாக தேடுறோம். இப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சுங்களா, ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஒரே டயலாக 10 பேர்கிட்ட கூப்பிட்டு பேசுறது. காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையில்லை. என் சத்தத்தை உயர்த்தி, என் தேவனிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. இப்போது நம்முடைய ஆவி, ஆத்மா பிரச்சனையில் சிக்குகிறது இல்லையா? அப்போ ராத்திரி தூக்கம் வரல, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நான் என் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஓகே, தூக்கம் வர மாட்டேங்குது. அடுத்ததில் சொல்கிறாரு, நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். அப்போவும் யார்கிட்ட சொல்கிறாரு? அவர்கிட்ட தான் சொல்கிறாரு. இப்போ இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. நம்ம பாதிக்கப்படும் போது, நம்ம மன சஞ்சலத்துக்குள்ளே கடந்து போகும்போது, மன அழுத்தத்துக்குள்ளே கடந்து போகும்போது இவ்வளவு காரியம் நடக்குது நம்ம வாழ்க்கையில். தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டால் எவ்வளோ சிரமம் தெரியுங்களா? அது தூக்கம் வராமல் இருந்தால் அடுத்த நாள் காலையில் நமக்கு கரெக்டாக இயங்க முடியாது. இரண்டாவது ராத்திரி நீங்கள் முழிச்சு எதை யோசித்து பார்த்தாலுமே ரொம்ப பெருசாக தெரியும். காலையில் பார்த்தா ஒன்றும் இருக்காது, ராத்திரி உட்காந்து அது பூதாகரமாக தெரியும், உங்களே அழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ராத்திரி நம்ம தூங்காமல் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய நமக்கே கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
மூணாவது என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது சொல்கிறாரு, 5வது வசனத்தில் சொல்கிறாரு, பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவியை ஆராய்ச்சி செய்தது. இந்த டிப்ரெஷன் வரும்போது பழைய காரியம் எல்லாம் மனசுக்குள்ளேருந்து வரும். அதாவது பழசு முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அழகாக சொல்கிறார் எபிரேயரில், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இன்னும் அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தால் என்ன, ஜனங்கள் நமக்கு விரோதமாய் செய்த துரோகங்கள் எப்போ யோசித்தாலுமே அது புதுசாக ஒரு கத்தியை உள்ளே ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கூட இருந்து குழி பறிச்சது, முதுகில் குத்துனது, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து திரும்ப திரும்ப யோசிச்சு அந்த காயம் திரும்பவும் அந்த வடு காயமாய் மாறுகிறது. வடுவாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல, அந்த வடு திரும்பியும் காயமாக மாறக்கூடாது. மனிதர்களை நம்பி ஏமாந்தது, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஏமாந்தது, நம்ம நம்பிக்கைகளை ஒப்பு கொடுத்து ஏமாந்தது, ஒரு அவசரத்துக்கு உதவி செய்யணும்னு நகையை கொடுத்துருப்பீங்க, ஏமாற்றிருப்பாங்க, சொத்து சுதந்திரங்களை ஏமாற்றிருப்பாங்க. எல்லாமே இயல்பாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில். இதெல்லாம் புதுசு கிடையாதே. அதையே திரும்ப திரும்ப போட்டு மனசில் யோசிச்சா, அதனால தான் ஆண்டவர் என்ன தெரியாமல் சொல்கிறார், நமக்கு ஒரு அழகான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ மன்னித்து விடு. மன்னித்தாதான் கொஞ்சமாவது மறக்க முடியும், மன்னிச்சுட்டா கொஞ்சம் மறக்க முடியும். நீ மன்னிச்சிரு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். எப்போ நம்ம மன்னிப்புக்குள்ளே வருகிறோமோ அப்போ தான் நம்முடைய சரீரத்தை மனதை நாமே கிழித்து கொள்ள மாட்டோம். நிறைய பேர் மன்னிக்க முடியாததுனால என்ன நடக்குது தெரியுங்களா, திரும்ப திரும்ப அதையே யோசித்து அவன் அப்படி பண்ணிட்டானே, அப்படி பண்ணிட்டானே, அப்படி பேசிட்டானே, அப்படி செஞ்சுட்டானே, இப்படி இப்போ ஏமாத்திட்டானே, இப்படியே போட்டு யாரை குத்தி கொள்கிறோம், நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கிறோமே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ மன்னித்து விடு. நீ மன்னிச்சா நீ தப்பிச்சிருவ, நீ மன்னிக்கலைன்னா நீ தப்பிக்க மாட்ட. எது முக்கியம் நமக்கு? நாம் தப்பிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஈடேறணுங்க. ஏன்னா இந்த பழைய காரியங்கள் இருக்கிறதுனால புது காரியத்திற்கு போக முடியல. ஒருத்தர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டோம். அதனால் என்ன, அதையே யோசிச்சுட்டு இருந்தால் நீங்கள் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க? எப்படி மேலே ஏற முடியும்? யாருடைய வாழ்க்கையில் பின்னடைவு? நம்ம வாழ்க்கையில் தானே பின்னடைவு. யாரால? தேவையில்லாத ஒருவரை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம், தகுதி இல்லாத ஒருத்தரை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். அதனால நம்ம வாழ்க்கையில் பின்னடைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஜெபிக்க முடியல. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன பெரிய சர்ச்சு, அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன்? கடைசியில் சர்ச்சிலேருந்து கட் பண்ணிக்க வேண்டியது. ஏங்க என்னமோ நீங்கள் என்னமோ சர்ச்சிலேருந்து கட் பண்ணால் அவருக்கு ஏதோ பெரிய லாஸ் ஆன மாதிரி. யாருக்குங்க லாஸு? நமக்கு தாங்க லாஸு. அவர்கிட்ட நம்ம போகலைன்னா யாருக்கு லாஸு? பரம தகப்பன்கிட்ட நம்ம போகலைன்னா யாருக்கு லாஸ்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ சில நேரத்தில் மனசு வர மாட்டேங்குது, எங்கேயும் போக மாட்டேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டேன், ஒரு 4 பேர் இருக்க இடத்துக்கு போக மாட்டேன், ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது நான் போக மாட்டேன், ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குது நான் போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாரத்தை என் மீது வைத்து விடு. இது இல்லாமல் இன்னொரு விஷயம், 6வது வசனம் பாருங்க, என் இருதயத்தோடு நானே சம்பாஷித்துக் கொள்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. யாரும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே பேசுவாங்க, அவங்களே அவங்கக்குள்ளே பேசிப்பாங்க, அவங்களே அவங்கள திட்டிப்பாங்க, அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்வாங்க. யாரை? அவங்களே தான். அது நல்லா தெரியுது, இருந்தால் ஏன் செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, ஸோ அவங்களே திட்டிப்பாங்க, நீ சரியில்லைன்னுவாங்க. யாரை? அவங்களே சொல்லுவாங்க நீ சரியில்லை. அந்த பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே பேசுகிற பழக்கம். அந்த பழக்கம் எங்கே கொண்டு போய் விடும் தெரியுங்களா? கடைசியில் நம்ம தெருவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நேரத்தில் ஜனங்கள் பேசிகிட்டே போவாங்க. இப்போ கூட ரொம்ப அதை உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ இயர்ஃபோன் போட்டு பேசிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி பேசினா அது பெரிய பெரிய விஷயம், பத்தியா போகிறான் பாரு அப்படின்வாங்க. இப்போ இந்த காலத்தில் எல்லாம் அப்படியே தான் ஆயிட்டாங்க. நான் அதை பற்றி பேசலை. எந்த காரணமும் இல்லாமல் சுயமாக நம்மை பற்றியே பேசிட்டு இல்லை மற்றவங்களை பற்றி சத்தமாக பேசிட்டு போகிறது, அது நம்ம மன நோய்க்கு கொண்டு போய் விட்டுடும். அதை தான் இவர் செய்து கொண்டிருந்தார். என் இருதயத்தோடு நான் சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கடைசியில் 2 கேள்விகள், 3 கேள்விகள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரா? கடைசியில் எந்த சூழ்நிலைக்கு வரார் தெரியும்? வரார்னா, அவர் என்னை கைவிட்டுட்டாரா? அவர் ஒருவேளை என்னை கைவிட்டுட்டாரா? முடிஞ்சதா என் லைஃபு? நித்திய காலமாய் தள்ளி விட்டுட்டாரா? எனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த அன்பின் உறவு முறிந்து விட்டதா? என்னை குறித்து அவர் கரசனை இல்லாமல் இருக்கிறாரா?
என்ற கேள்வி வந்துடுது. ஏன்? அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய மனதுருக்கத்துக்கும் நான் தகுதி இல்லாதவளாய் போய்விட்டேனோ என்கின்ற ஒரு பயம். அவர் இனி தயை செய்யாதிருப்பாரா? அவருடைய கிருபை முற்றும் அற்று போயிற்றா? சரி, அதுவும் போட்டு வாக்குத்தத்தம் தலைமுறைக்கு ஒளிந்து போயிட்டா. என்னென்னா சொன்னார், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், முத்திரமோதிரமாக உன்னை வைப்பேன், உன்னை வாளாக்க மாட்டேன், கீழாக்க மாட்டேன், தலையாக்குவேன், மேலாக்குவேன். எத்தனை வாக்குத்தத்தங்கள்! அதெல்லாம் போச்சா என் வாழ்க்கையில்? இனி அவர் நிறைவேற்ற மாட்டாரா? சாப்டர் க்ளோஸான்ற எண்ணங்கள், பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் இழந்துட்டேனா? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். நிறைய கேள்விகள். அவர் மேலேயே சந்தேகம், ஆண்டவர் மேலேயே சந்தேகம், அவருடைய அன்பு மேலே சந்தேகம். அவர் என்ன சொன்னார்? உன் தகுதியை பார்க்காம நான் நேசிக்கிறதானே கிருபை, உன்னுடைய தகுதியை நான் பார்க்காம நேசிக்கிறதானே கிருபை, தகுதி இல்லாத உனக்கு நான் பாராட்டுகிற தயவு தானே கிருபை. அப்படி நான் போகணுன்னா எப்போவோ போயிருக்கலாம். அவர் அப்படி போகிறவர் அல்ல. அவர் நம்மை நித்தியமாய் கைவிடுகிறவர் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா ஒரு காரியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால, கோயிலுக்கு போகிறதுனால, காணிக்கை கொடுக்கறதுனால, நம்ம அவரை ரொம்ப கனம் பண்ணுறதுனால தான் அவர் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு இல்லைங்க. தகுதி இல்லாத நம்மை அவர் நேசிக்கும்படியாக, ஏன்னா தெரிந்து கொண்டார், பேர் சொல்லி எழுதிட்டார் இல்லைங்களா, அதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றுறதுக்கு பிரயாசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். நம்ம திரும்ப திரும்ப தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க கட்டி வைக்கணும்னு தான் பார்க்குறாரு. நாம் கொஞ்சம் ஒத்துழைச்சா அது நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் அவர் நம்ம தள்ளிவிட மாட்டார். ஆனால் தள்ளிவிடப்பட்டால் அதை விட ஒரு பெரிய டேஞ்சர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கதறினார் கெத்செமனே தோட்டத்தில். அவருக்கு டிப்ரெஷன். யாருக்காக? நமக்காக வேண்டி அவருக்கு டிப்ரெஷன், மனுஷகுமாரனுக்கு டிப்ரெஷன், மேசியாவுக்கு டிப்ரெஷன். நம்முடைய பாவங்கள். எஸ்ஐயா 53 அதிகாரத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறார். என் பாவத்து நிமித்தம் வந்த அகோரம் அவர் மீது. பத்தாவது வசனம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவுக்கு. ஹல்லேலூயா! எப்படி அவருடைய மைண்ட் செட் மாறுது பாருங்க. திங்கிங் பேட்டர்ன் மாறுது, யோசிக்கிறது மாறுது. இப்போ அவரையே குற்றம் சொல்லி குறை சொல்லி இருந்தவர், ஆண்டவர்கிட்ட ஒருவேளை என்னை விட்டுட்டாரோ கைவிட்டுட்டாரோன்னு சொல்றவர் 10வது வசனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனைக்குள்ள வராரு. இது இப்படி பேசுறதும் இப்படி எண்கிறதும் என்னுடைய பலவீனம், இது என்னுடைய வீக்னஸ். இட் இஸ் மை வீக்னஸ் டு கான்ஸ்டன்ட்லி பி திங்கிங் தட் I have now become unworthy of God's love. அவருடைய அன்புக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று தீர்மானிக்கிறது என்னுடைய பலவீனம். ஆனால் உண்மையா என்ன தெரியுமா? நான் அவருடைய கரத்தில் உள்ள வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். என்ன சொல்றார் தெரியுமா? நான் இனி கடந்த காலத்தை நினைக்க மாட்டேங்க, நான் இனி எதிர்காலத்தை நினைப்பேன். ஐ எம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் மை ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் கரிசனை உள்ளவனாக இருப்பேன். ஏன்? கடந்த காலத்தை குறித்து நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. கடந்த காலத்தை நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எதிர்காலத்தில் கடந்த கால பாவங்கள், வேதனைகள், துன்பங்கள், நாம் செஞ்ச தவறு, தப்பிதம் எதுவுமே வராமல் காப்பாற்றிக்கலாம். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமென். ஆபகூக்கும் அதை தான் சொல்கிறாரு. இனி நான் பழசெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் இனி உட்கார்ந்து யோசிப்பேன், அவர் என்னை விசாரிக்கும் போது நான் என்ன சொல்ல போகிறேன், அவர் என்னை கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்ல போகிறேன். அவருடைய வருஷத்தின் நினைவு, அவர் கரங்களில் இருக்கிற வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். எதிர்காலத்தை இனி நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். வாட் எவர் ஹேஸ் கான் பை இன் த பாஸ்ட் இஸ் ஓவர். விட்டுடுங்க. கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை விட்டுருங்க. நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது, அதை நீங்கள் திரும்ப எடுக்க முடியாது. அதை யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இனி இருக்கிற நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். இனி வருகிற நாட்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். அதை நீங்கள் உருவாக்க முடியும். இழந்து போனதை சில நேரத்தில் நீங்கள் அந்த எதிர்காலத்தில் அதை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? அந்த வயோதிப காலத்தில் மோசே 90வது ஜெபத்தில் அழகாக ஜெபிக்கிறாரே. என்ன சொல்கிறாரு? நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும்
தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்னை மகிழ்ச்சி. அதான் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, ஏமாந்துட்டேன், சில காரியத்தில் ஏமாந்துட்டேன், சில காரியத்தில் தப்பு எடுத்துட்டேன், சில காரியத்தில் உங்கள் பிரியமில்லாததை நான் செஞ்சுட்டேன், அதனால் பாடுபட்டுட்டேன், தண்டனையை அடைஞ்சிட்டேன். பட் அட்லீஸ்ட் ஆண்டவரே, எதிர்காலத்திலேயாவது நான் இழந்து போன எல்லாவற்றுக்கும் நீங்கள் எனக்கு ஈடு கட்டணும். ஏன்னா அவர் ஈடு கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்கிறோமே, காட் ஆஃப் ரெஸ்டோரேஷன், காட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் எல்லாவற்றையும் ஈடு கட்டுகிறவர். ஏதோ ஒரு வழியில் ஈடு கட்டுவார். அதை நம்பணும். எந்த நிமிஷத்திலும் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர். எந்த வினாடி பொழுது நம்மை தூக்கி எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். கொஞ்ச காலம் நம்ம குழியில் இருக்கலாம் யோசேப்பை போல, கொஞ்ச காலம் சிறைச்சாலையில் இருக்கலாம் யோசேப்பை போல, ஆனால் அங்கிருந்து நம்ம தூக்கி அரண்மனையில் அதிபதியாய் வைக்க வல்லமை உள்ளவர். ஆமென். என் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். அதை நம்பணும். கடந்த காலத்தை விட்டுருங்க, போனதெல்லாம் போட்டும் பரவாயில்ல. இனி வருகிற நாட்களில் நான் எப்படி வாழ போகிறேன், இனி வருகிற நாட்களை என் வாழ்க்கையை எப்படி நான் காப்பாற்றிக் கொள்ள போகிறேன், இனி வருகிற நாட்களில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை நான் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள போகிறேன், இனி வருகிற நாட்களில் அவருக்கு என்ன உண்மையாக நடக்க போகிறேன், இனி வருகிற நாட்களில் நான் எதை செய்தாலும் அவர் ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வேன். அவருடைய ஆலோசனையை மீறி நடக்க மாட்டேன். மகனே வேண்டாம், மகளே வேண்டான்னா தாண்ட மாட்டேன். பார்த்துக்கலான்னு தாண்டினேன், பிரச்சனை வந்தது. நான் இனிமேல் தாண்ட மாட்டேன். ஒரு தடவை பட்டாச்சு, இனிமேல் நான் திரும்பியும் என் வாழ்க்கையில் அப்படி நான் பட்டு அவதிப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி வாழ்வதற்கு நான் விரும்பலை. ஆமீன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைக்கிறார். அவருக்கு செய்ததையும் நினைக்கிறாரு, மற்றவங்களுக்கு செய்ததையும் நினைக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையில் பைபிளில் எழுதியிருக்கிற அற்புதங்களையும் நினைக்கிறாரு. இதெல்லாம் அவர் செய்யக்கூடியவர். நான் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, சிவந்த சமுத்திரத்தை ஒரு தரம் பிளந்தவர் 1000 தரம் பிளப்பதற்கும் வல்லமையுள்ளவர். அது திரும்பவும் நடக்கலை அப்படின்றதுனால நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நடத்தினவர் எப்படியும் எப்பொழுதும் எவருக்கும் அதை நடத்தி காண்பிப்பார். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள், அற்புதங்களை நினைவு கூறுங்கள். எத்தனை கேரக்டர்ஸ் ஆண்டவர் பைபிளில் திரும்பமாக உருவாக்கி எழுப்பி நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறாரு. ரூத்தை யோசித்து பாருங்க. ரூத்துடைய வாழ்க்கை எவ்வளோ பரிதாபமான ஒரு வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பலையா? அந்த சகோதரி கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்கள் அந்த சகோதரி பெற்றுக்கொள்ளவில்லையா? எந்த ஒரு வாழ்க்கையையும், விழுந்து போன வாழ்க்கையும் எழும்பி தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறதை போல கட்டி எழுப்புகிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவன் நமக்காக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். பேரடைம் ஷிஃப்ட் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு சிந்தனை நிலையிலிருந்து என்னை நான் இன்னொரு சிந்தனை நிலைக்கு உயர்த்தி கொள்ளுவேன். ஒரு நிலை இதே தான் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் என்னுடைய யோசனை இதே தான் இல்லை. இதிலிருந்து என்னுடைய சிந்தனை நிலையை நான் மாற்றிக்கொள்ளுவேன். இனிமேல் இதை பற்றி யோசிக்க மாட்டேன். இனிமேல் ஆண்டவருடைய செயல்பாடுகளை நினைவு கூறுவேன், அவருடைய கரத்தின் கிரியைகளை நினைவு கூறுவேன், அவருடைய அற்புதங்களை நினைவு கூறுவேன், அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நினைவு கூறுவேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்போ இந்த எண்ணத்துக்குள்ளே வரோமோ அப்போ இதெல்லாம் போய்டும், நம்ம வாழ்க்கையை விட்டு போய்டும். இது காரணமாக பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள், நம்மை சுக்கு நூறாக்கி உடைத்து சின்ன பின்னமாக்குகிற சிந்தனைகள், அந்த பழைய சிந்தனைகள் எல்லாம். அதை யோசிக்கிறதுனால எந்த ஒரு சந்தோஷமோ ஒரு மன அமைதியோ நமக்கு இருக்க முடியாது. கொலைவெறி சில நேரத்தில் வரும், பழி வாங்குகிற எண்ணம் கூட வரும். விடக்கூடாது, அதெல்லாம் விட்டுருங்க. லார்ட்ஸ் ப்ரேயர் சொல்கிறோம் இல்லையா,
பரமண்டல ஜெபம். அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல என் பாவ குற்றங்களை எனக்கு மன்னிங்க. நான் இன்னும் மற்றவங்களே மன்னிக்கலையே, அப்போ என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? மற்றவங்களே நான் மன்னிக்கலையே, இன்னும் நான் அவங்கள கோர்ட்டில் அந்த கூண்டில் தானே நிற்க வச்சுருக்கேன். அந்த கோர்ட் கூண்டிலேருந்து அவங்கள நான் எங்கே கொண்டு போக விரும்புகிறேன்? ஜெயிலுக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறேன். விட்டா இன்றைக்கே கொண்டு போயிடுவேன். சமீபத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்ல பாஸ்டர், ரொம்ப பெரிய பாஸ்டர். அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருடைய சபை, ஏதோ ஒரு சபைக்கு போனாராம். அந்த சபையில் மூப்பர் பேலன்ஸ் இருந்த மீதி இருந்த திராட்சை ரசத்தை எடுத்து குடிச்சிட்டாராம். அதை இவர் பார்த்தாராம். அவர் சொல்கிறாரு, என் கையில் மாத்திரம் ஒரு AK-47 இருந்திருந்தா அவனை சுட்டு கொண்டுட்டு நானும் என்னை சுட்டு கொண்டு செத்துருப்பேன்றாரு. நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ பெரிய பாஸ்டர், எவ்வளோ மாதிரி பிரசங்கம் பண்ண பாஸ்டர் தெரியுங்களா? அவரெல்லாம் நான்லாம் அவருடைய பிரசங்கத்தை ரொம்ப ரசித்து கேட்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய மனசில் வந்த எண்ணம் பரிசுத்த வேதாகமத்துக்கு எவ்வளவு விரோதமான ஒரு எண்ணம் இல்லையா? அந்த எல்டர் என்ன வந்து காசு கீசை காணிக்க பையை தூக்கிட்டு போயிட்டாரா, ஓடி போயிட்டாரா? கர்த்தருடைய பந்தியில் இருந்தது, அவர் குடிக்கிறதுக்கு அவர் தகுதி பெற்றவராக இருந்ததுனால குடிச்சிருப்பார் பாவம் மனுஷன். அந்த மனுஷனை நான் AK-47 சுட்டு கொண்டு இருப்பேன், சுட்டு கொண்டுட்டு என்னையும் நான் சுட்டு கொண்டு இருப்பேன். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்போ எப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்குள்ளும் எப்படிப்பட்ட எண்ணங்கள், வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தராக குற்றம் செய்கிறவங்களெல்லாம் அவர் பார்த்தாருன்னா அப்போ என்ன பண்ணுவார்? இவருக்கு AK-47 ஒன்று பத்தாது, இவருக்கு தொடர்ச்சியாக சுடுறதுக்கு அந்த ரோலிங் கன் வேணும். அப்போது எல்லாரையும் முடிச்சிருவார் போல். அருமையான தேவஜனமே, மன்னிக்கலைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. நீங்கள் எப்போ மன்னிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் அந்த நரகத்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். தேவன் என்ன நியாய தீர்ப்பு வைக்கிறாரோ அவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? தாராளமாக அவருடைய நியாய தீர்ப்புகள் ஒப்பு கொடுத்து வெளியில் வரணும். மன்னிக்கலைன்னா நாம் அதை குறித்து திரும்ப திரும்ப நம்மை கீறிக்கொண்டே இருப்போம். ஸோ ஆண்டவருடைய எண்ணங்களை, சிந்தனைகளை நாம் நமக்குள் பிரதானமாக்கிக் கொள்ள. உங்களுடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன். நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்றதையும் யோசிப்பேன், நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீங்கன்றதையும் நான் யோசிப்பேன். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வேண்டாம் எனக்கு. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? ஹல்லேலூயா, ஆமென். முதன்மையானவற்றை உன் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்து. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். முதன்மையானவற்றை முதன்மைப்படுத்து. எதை நம்ம முன்னால் யோசிக்கணும்? தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய ராஜ்யத்தின் மேன்மை, ராஜ்யத்தின் காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 24 மணி நேரத்தில் உங்கள் மனசை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற எண்ணங்கள் எது? ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னால் என்ன தெரியுமா? நம்ம மனசை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள். எதை குறித்து திரும்ப திரும்ப யோசித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு 24 மணி நேரத்தில் தூங்குகிற நேரம் போக 24 மணி நேரத்தில் எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை உங்கள் மனசு சொல்லுது என் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், என் வியாதி, பலவீனத்தை யோசிச்சுட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேரடைம் ஷிஃப்ட் உங்கள் திங்கிங்கில் வரணும். உங்கள் எண்ணத்தில் அந்த மாற்று நிலை வர வேண்டும். கண்டிப்பாக எதை குறித்து யோசிக்கணும்? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய பரிசுத்தமாகுதல், இவைகளை பற்றி யோசித்து கொண்டிருந்தா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த எண்ணத்தை எடுத்து போட்டு பழைய காரியங்களையும், பழைய சண்டை சச்சரவுகள், அவங்க பேசின வார்த்தை திரும்ப 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 ஒழுங்கும் காதில். என்ன சொன்னான் தெரியுமா? இப்படி சொன்னான். என்ன தெரியுமா? இப்படி சொன்னான். இப்படி சொன்னா, இப்படி சொன்னான், இப்படி சொன்னா, இப்படி சொன்னான், இப்படி சொன்னா, இதே யோசிச்சுட்டு இருந்தா என்றைக்கு நம்ம மனசு ஹீல் ஆகுறது? ஹீலிங் வராதுங்களே. சுகம் எப்போ சுகமாகும்? இருதயம் எப்போ சுகமாகும்? சிந்தை எப்போ சுகமாகும்?
அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். மை டெலிவரன்ஸ் வில் கம் ஃப்ரம் மை லார்ட். தெளிவான ஒரு தீர்மானம். என்னுடைய விடுதலை எங்கேருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். சகாயம் எங்கேருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். வருமா வராதா? வந்திருக்கா? நம்பிக்கை இருக்கா? வேற எங்கேருந்து வராது. விடுதலை அங்கிருந்து தான் வரும். சுகம் அங்கிருந்து வரும். சமாதானம் அங்கிருந்து வரும். ஆறுதல் அங்கிருந்து வரும். நல்நம்பிக்கை அங்கிருந்து வரும். எதிர்காலத்தை குறித்த நல்நம்பிக்கை அங்கிருந்து வருங்க, உன்னதத்திலிருந்து வரும். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மையும். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமரலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அப்போது ஆண்டவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய மேன்மை, மகிமை, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த நிலைமையிலிருந்து என்னை அவர் மாற்ற வல்லவர். இந்த எண்ணங்கள்லேருந்து என்னை மாற்ற வல்லவர். இந்த ஆள் குழியை போல் உள்ளே போயிட்டு இருக்க பார்த்தீங்களா? அப்படியே டார்க்காக இருக்குது. அந்த 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 கருமையான குழிக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன். நம்பிக்கை என்கின்ற அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுக்கிறாரு. ஏன்? இப்போது நான் மேலே பார்க்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய மகிமையை பார்க்க ஆரம்பிக்கும் போது, அப்போ என்ன தீர்மானத்துக்குள்ளே வரேன்னு தெரியுமா? அவரால் கூடும். அவரால் கூடும். என் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க அவரால் கூடும். ஈடு கட்ட அவரால் கூடும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்த நோக்கங்களை எனக்குள் அவர் நிறைவேற்றுவார். என்னை கைவிட மாட்டார். ஆமென். எப்படி இது முடியுது தெரியுமா? மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். கடைசியில் என்ன ஒரு அழகான ஒரு ஆலோசனைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை விடுகிறார் தெரியுமா? நீங்களும் நானும் யார்? அவருடைய மந்தையினுடைய மெய்ப்பன். அவர் நம்ம அந்த மந்தையில் ஒரு ஆடு. அவர் நம்முடைய மெய்ப்பன். ஆடு மெய்ப்பன்னது உங்களுக்கு என்ன சந்தேகம் ஞாபகம் வரும்? எந்த சங்கீதம் ஞாபகம் வரும்? 23வது சங்கீதம் இல்லையா? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி. என்னெல்லாம் செய்கிறாருன்னு அதில் அழகாக சொல்லியாச்சு. நல்ல வேளை சின்ன வயசில் அதை சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரே சங்கீதம் தான் தெரியும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் எதுவுமே படிக்கல. அதுலேயே PhD வாங்கியாச்சு. போதும். அப்போது நான் ஒரு மந்தையில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரியணும். மந்தையில் இருக்கிறேன். மந்தையில் இருக்கிற ஒரு ஆடு. எனக்கு மேலே ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். அவர் என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அப்புறம் அவருடைய தடியும் கோலும் என்ன தேற்றும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதே. நான் தனியாக இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். வி ஆர் நெவர் அலோன். யூ மே பி லோன்லி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, பட் யூ ஆர் நெவர் அலோன். தனியாக இருக்கிறத போல் தனிமை உணர்ச்சி இருக்கும், ஆனால் நீங்கள் தனியாக இல்லை. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த 99 ஆட்டை கொண்டு போய் பத்திரமா கட்டி வச்சுட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி வருகிறவர் நம்மை தேடி வருவாரா வரமாட்டாரா? வருவார். ஸோ மந்தைக்குள்ளே இருக்கிற அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த மந்தைக்குள்ளே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மந்தைக்குள்ளே நான் இருக்கிறேன். உம்முடைய மந்தைக்குள்ளே இருக்கிறேன். சபை ஒரு ஆட்டு தொழுவம் தான். ஓகே, சபையில் நம்ம ஒரு அங்கத்தினர் அப்படின்னா நம்ம சபையில் ஒரு ஆடாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மந்தையிலே ஒரு ஆடாக இருக்கும். அந்த ஆட்டை அவர் கண்டிப்பாக நடத்துவார். அந்த ஆட்டை போஷிப்பார். அந்த ஆட்டுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருப்பார். அந்த ஆடு அதையும் மீறி தாண்டி நான் எதிர்காலத்தை பார்த்து தரேன்னு எங்கன்னா போய் முள்ளில் சிக்கினாலும் அவர் என்ன செய்கிறாரு? தேடி வந்து அரவணைத்து கொண்டு வந்து வைக்கிறார். இந்த ஆட்டுக்காக ஏற்கனவே ஒரு காட்டை அங்கே ஆயத்தம் பண்ணி அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டாரு. ஏகோவா ஏரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். The Lord shall accomplish all that concerns me. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாதியில் விட்டுட்டு போக மாட்டார்.
செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அப்போ இன்னைக்கு தெளிவான ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோமா? இந்த புலம்புறது, கண்ணீர் விட்டு கதறது, மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா நொந்து நூலாக போகிறது, ஏங்க இதுக்கெல்லாம் தான் அவர் கூப்பிட்டாரா? நம்மளை இதுக்கு தான் ரட்சிப்பு கொடுத்தாரா? இதுக்கு அவளை வெளிப்படுத்தினாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரா? இதுக்கு ஆசீர்வதிச்சாரா? 10-11 அத்தோட நீ ஒன்று சாவுறதுக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு எதுக்கு சபை? அதுக்கு எதுக்கு பைபிள்? அதுக்கு எதுக்கு இந்த ஆண்டவர்? வெளியில் இருக்கவங்கள மாதிரி நம்மளே இருந்துட்டு போகலாமே. அவனாவது அட்லீஸ்ட் இங்கே எங்கேயாவது போய் எதையான அனுபவித்து சாவுறான். நம்ம இங்கேயும் அனுபவிக்கலை, அங்கேயும் அனுபவிக்கலை, சாவுறோம். தேவையா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னோட சேர்ந்து சொல்கிறீங்களா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இறுதி பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்காக அவர் சித்தம் கொண்ட எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். மனுஷன் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது, சாத்தானும் என்கிட்ட வந்து எதையும் செய்ய முடியாது. அவர் கரத்திலிருந்து என்னை சாத்தான் பறித்து கொண்டு போக முடியாது, போக நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன். அவருடைய நோக்கம் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். அவர் எனக்கு வைத்திருக்கிற எல்லாம் சித்திக்கும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா.